பொண்டாட்டி அழகா இல்ல, பொண்டாட்டி கருப்பா இருக்கிறா, பொண்டாட்டி குண்டா இருக்கிறா, பொண்டாட்டி லட்சணமா இல்ல, இப்படி பசங்க தான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி பாத்துருக்கோம். ஆனா பொண்ணுங்க பெரும்பாலும் அவங்களோட எல்லாத்துலயும் குறைந்த பசங்களை ஏத்துக்கிறதுக்கு பொண்ணுங்க ரெடி, ஆனா பசங்க மட்டும் நாட் ரெடி. ஏன் அப்படி இருக்கணும்? அப்பேற்பட்ட ஒரு பையனோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட பேர் என்ன தெரியுமா? ஹிந்தி படம் டம் லகா கே கைஷா அப்படிங்கிறது படத்தோட பேரு. ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோ அவன் ஒரு பழைய கேஸ் ரெக்கார்டரா, அதுக்கு பேர் என்ன, டேப் ரெக்கார்டரா, தம்மா துண்டா கேசட் மாதிரி ஒன்னு இருக்கும், உள்ள பாட்டு கேட்கிற பிலிம் ஓடுமே, அந்த கேசட் கடை ஒன்னு வச்சிருக்கான். அந்த மார்க்கெட்லயே இதுதான் ஒரே ஒரு கடை, கேசட் கடை, ரெக்கார்ட் பண்ற கடை. அப்பா வந்துட்டு ஏதோ வேலை கொடுத்துட்டு போறார். அப்பா புள்ள 2 பேரும் தான் அந்த கடையை நடத்துறாங்க. பொண்ணு பாக்கணுமேனு பொண்ணு பாக்குறதுக்காக இப்ப நம்ம ஹீரோவோட குடும்பம் மொத்தமும் ஒரு வண்டியில ஏறி வராங்க. அதே மாதிரி இங்க ஹீரோயினோட குடும்பம் நறுக்கா 3 பேர் தான். ஹீரோயின், அப்பா, அம்மா. அவங்க கிளம்பி கோயில் பக்கம் வராங்க. கல்யாணத்துக்கு பயணம் எல்லாரும் ஓட்டுவாங்க. ஆனா அவன் ஒரு மாதிரி சோகமாவே வரான். பொண்ணு இப்படித்தான் அவனுக்கு ஏதாவது அறகுறையா கேள்விப்பட்டானோ என்னவோ தெரியல. கோயில பார்த்தா பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குது. ஆனா பையன் கிட்ட எந்த சந்தோஷமும் இல்லாம உம்முன்னு இருக்கிறான். அப்பா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கிறாங்கல்ல ஒருத்தவங்க, மஞ்சள் கலரா ஆரஞ்சு கலரா ஏதோ ஒன்னு போத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க அத்தகாரி, நம்ம ஹீரோவோட அப்பாவோட தங்கச்சியா. ஹீரோவோட அப்பா, தங்கச்சி, அப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு 2 பேரு பின்னாடி இருக்கிறது, அந்த தங்கச்சிகளோட புருஷங்க கூட இருக்கிறது, அப்புறம் சைடுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது அம்மா. இந்த பக்கம் ஹீரோயின், அப்பா, அம்மா அவ்வளவுதான். ஜாலியா பேசிக்கிட்டு சகஜமா ஓடிக்கிட்டு இருக்குது. பொண்ணு பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா அப்பா பையனுக்கு நடுவுல சண்டை. பொண்ணு பிடிக்கல, பொண்ணு குண்டு, எனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறான். ஆனா அப்பா என்ன சொல்றாரு? டேய், பொண்ணு படிச்சிருக்குடா, டீச்சர் படிப்பு படிச்சிருக்குடா, நாளை பின்ன வேலைக்கு போகும்டா, சம்பாதிச்சு கொடுக்கும்டா, நீ 10ஆம் கிளாஸ்லயே அரியர் வச்சவன்டா, காலேஜ் கூட நீ போகாதவன்டா, உனக்கு ஹீரோயின் மாதிரி பொண்ணு கேக்குதா அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஒரு கட்டத்துல செருப்பால் அடிக்கிறது கூட பாயிறாரு. இவங்க தான் சமாதானம் பண்ண வேண்டியதாய் போச்சு. அப்புறம் வேற வழி இல்ல, தம்பி பார்த்து பண்ணிக்க, உன் நல்லதுக்கு தானே சொல்றோம், அம்மா சொல்றேன், அத்தை சொல்றேன், அது இதுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் பைபிள்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். கல்யாண மாப்பிள்ளைகள் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. கல்யாண பொண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. பாட்டு வேற ஜேஜேன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. பாட்டுக்கு வேற குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு பார்த்தா ஆடுறா அப்படிங்கிறப்பல குடும்பம் பார்க்கும். அதுக்குள்ள பொண்ணோட குடும்பம் வந்து அவளை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கூப்பிட்டு வராங்க. மாப்பிள்ள பையன் பக்கத்துல உட்காந்தாச்சு. தாலி கட்டி சுத்தி வந்து நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து அன்னைக்கு ராத்திரி முதலிரவு இவன் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா கல்யாணத்தப்போ தலைவலிக்குன்னு சொல்லிருப்பான். அவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு மாத்திரையை சாப்பிட்டா பரவாயில்ல, மொத்தமா வாயில போட்டா அதனாலதான் வாந்தி எடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு அப்பா. அப்புறம் அத்தகாரி இவங்களோட முதலிரவுக்காக ரூம் எல்லாம் பயங்கரமா பூக்களால அலங்கரிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் அவ அச்சுன்னு தும்முறா. என்னாச்சுன்னு மாமியா கேட்டா, இல்ல எனக்கு பூனை அலர்ஜி அப்படிங்குது. ஐய, சரிம்மா, அப்ப கீழே இருக்கிற பூவெல்லாம் எடுத்துருவோன்னு பெட்ல இருந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு மொத்த கூட்டமும் வெளியில போயிடுச்சு. இந்த பக்கம் ஒருத்தன் தான் கொடுக்குறான் பாதுகாப்ப. எதுக்கடான்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேண்டாம், அவ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை பாத்துக்கணும், கடன் அடைக்கணும், புரியுதுல அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்பா. இவனும் வந்துட்டாங்க. கேசரி எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பா. எல்லாத்தையும் புடிங்கி வைக்கிறான். டிரெஸ் மாத்தணும் போல பேக் எடுத்து வைக்க போக இவனே ஹெல்ப் பண்றான். அப்புறம் துணி மாத்தணும் அப்படின்னு பாத்ரூமுக்கு போக சொல்ல, இல்ல இங்கேயே துணி மாத்து, நான் வெளியில போறேன்னு இவன் வெளியில போய் துணி மாத்திட்டு உள்ள வரான். 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படி ஆரம்பிக்கணும், என்ன யோசிக்க போறான் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு நம்மால போய் படுத்துக்கிறான் போரைய பத்திக்கிட்டு. இவளும் ஒன்னும் இது பண்ணிக்காம படுத்துட்டா. காலையில கதவை தட்டுறாங்க. எந்திரிமான்னு. லேட்டா தான் எந்திரிக்கிறா. ஏதோ போன் கால் வந்திருக்குதுன்னு போனை அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் அம்மா, என்னடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு விசாரிக்க, அட போமா, குழந்தை மாதிரி அவ தூங்கிட்டு இருந்தாருமா, நானும் படுத்துட்டேமா அப்படின்னு வெள்ளந்தியா பேசிட்டு இருக்கா. ஒண்ணு நடக்கலங்கிறத அந்த பக்கம் அப்பா அம்மா எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் மேட்டரை ஃபுல்லா இந்த வீடு ஃபுல்லா பேசிட்டு இருக்குது. அவதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கணும், அவன் மேலதான் தப்பு அப்படிங்கிறப்பலயே அத்தகாரியும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா தான், அது பாவண்டி சின்ன புள்ள, உன் பையனுக்கு தெரியாதாக்கும், அவன் வம்புக்குன்னு தான் தொடாம இருக்கிறான் அப்படின்னு பையனுக்கு திட்டு விழுகுது. எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் கிராஸ் பண்ணி போவான். அப்பா வணக்க வைக்கிறாரு. எங்கப்பா இவ்வளவு வேகமா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, யூத் கிளப்புக்கு போறாரா, அவங்க தான் உன்னை கெடுக்கிறதுன்னு சத்தம் போறாரு. யூத் கிளப்னு கோயில்ல ஒரு குரூப் இருக்குது. அங்க போய் யோகா பண்றது, பிரார்த்திக்கிறது, மூச்சு பயிற்சின்னு இப்படி ஏகப்பட்ட பயிற்சியை செய்றாங்க. யூத் கிளப்போட தலைவர் ஒருத்தவர் பக்கத்திலே உட்காந்து அவரு யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறார். பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு இவர். அப்புறம் வீட்டுல இருந்து அம்மா போன போட்டு, அடியே இன்னைக்காவது உருப்படியா ஏதாவது நடக்கணும், பார்த்து நடந்துக்க, டிவி எடுத்து உள்ள வைக்க சொல்லு, ஏதாவது ரொமான்டிக்கா 4 படம் பாருங்க, படத்தை பார்த்து எல்லாம் பாத்துக்கலாம் வச்சுக்கலாம்னு ஒரு அட்வைஸ் போடுது. இந்த பக்கம் இவன் வீட்டுக்கு போறதுக்கே பயந்துட்டு இருக்கான். அப்புறம் ஷாப்பிங் ஒன்னா போகணும்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. குண்டா இருக்கிற ஒரு பொண்டாட்டியோட ஷாப்பிங் போறது கூட அவனுக்கு ரொம்ப வருத்தம். ட்ரெஸ் எடுக்க போற இடத்துல அந்த துணி கடை இவனோட ஃப்ரெண்டு கடை. அதனால நீ போ அப்படின்னு இவளை மட்டும் விரட்டுறான். இவளும் போய் அது வேணும்னு கேக்குற ஃப்ரெண்டுகாரனுக்கு தயக்கமாவே இருக்குது. இன்னர் ட்ரெஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதும் ஃப்ரெண்டுகாரன் தாங்கிக்கிட்டே வேற ஒரு பொண்ணு கிட்ட அந்த வேலையை கொடுக்கறான். இவ கொஞ்சம் செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்குமே, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு நைட்டி வாங்கி இருக்கா போல தெரியுது. போற வழியில வேற ஒரு அக்கா பிடிச்சிக்கிட்டு இன்ட்ரோ பண்ணணும் வைக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் வான்னு வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வரான். பேச கூட வர மாட்டேங்கிறான். ரிக்ஷால ஏறி உட்காந்தாச்சு. போய்கிட்டு இருக்கும்போது சத்தம் போடுறான். ஏன் நான் பேசக்கூடாதா, பழகக்கூடாதா, ஏன் பேச கூட வர மாட்டேங்கிறீங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வரும்போது பின்னாடியே நம்ம ஹீரோவோட ஸ்கூல் மட்டும் ஒருத்தவன் இருக்கிறான்.
இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எப்ப பார்த்தாலும் உரண்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறவன். அவன் ஏதோ இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டேன்னு நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பான். அவன் கண்ணுல பொண்டாட்டி ஒரு குண்டா இருக்கிற ஒரு பொண்டாட்டியை காட்டக்கூடாதுன்னு இவனுக்கு வருத்தம் போல. அதான் பயந்து பயந்து ஓடியாந்துட்டு இருக்கிறான். இது இவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. வர வழியிலேயே ஒரு லைப்ரரியில பார்த்து அவ இறங்கிறா. படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறா. இவனும் என்னாச்சு ஏன் முறைக்கிறேன்னு கேட்க, அது எப்படி நான் பேசும்போது நீ கட் பண்ணிட்டு என்ன கூட்டு வரலாம் அப்படின்னு சத்தம் போட, சரி சரி விடு விடு விடுன்னு சமாதானப்படுத்துறான். இவளும் ஏதோ ஒரு ஏணிப்படி எல்லாம் ஏறி ஒரு புக் எடுத்துட்டு இருப்பா. புருஷன் உதவிக்கு வருவாரான்னு திரும்பி பார்த்தா பயபுள்ள அங்க இல்ல, ஆல்ரெடி கிளம்பிட்டான். அப்புறம் இந்த பக்கம் அத்தகாரி வெளியில படுக்கும். ஜன்னல முடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு சரிமானு சொன்னதும் இவ ஜன்னல மூடுறா. அந்த பக்கம் நீங்களும் ஜன்னல முடுங்கன்னு சொன்னதும் அவனும் ஜன்னல மூடுறான். ஆல்ரெடி டிவி எல்லாம் உள்ள வந்துருச்சு. ஏதோ ஒரு படத்தை போட்டு விட சொல்ல படமும் ஓடிக்கிட்டு இருக்குது. சோ அம்மா சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா அங்க நடந்துட்டு இருக்குது போல. இவளும் புதுசா வாங்கின நைட்டியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறா. பக்கத்துல வந்து உட்கார்றான் இவனும். இப்ப ரெண்டு பேரும் தூங்கியானோ தண்ணி வேணும்ன்றாப்ல இந்த பக்கத்துல கைய போடுவா. அவ்வளவுதான். வெளியில ஏதோ அரைகுறையா சத்தம் கேட்க, பரவாயில்ல பையன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு அப்பா அம்மாவும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா கூட இவன் ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருக்கிறான். எல்லாம் ஓகே தானே அப்படின்னு விசாரிப்பான். உங்களுக்கு ஓகேனா சரி, எங்களுக்கு எல்லாம் லேட் ஆகும், உங்களுக்கு என்ன பாதிலேயே ஓகே ஆயிட்டீங்க அப்படின்னு ஏதோ பொடி வச்சு பேச பயபுள்ள அங்க இருந்து ஓடிடுறான். அப்புறம் இவ வீட்டுக்கு போறா போல, பிறந்த வீட்டுக்கு. ஒரு 4 நாளைக்கு பிறகு வந்து பிக்கப் பண்ணிக்கங்கன்னு டேட்டெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வணக்க வச்சுட்டு கிளம்பி போறா. இவனும் நல்லபடியா அமுச்சு வச்சுட்டு வழக்கம் போல யூத் கிளப் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கிறான். தலைவர்கிட்ட புலம்புறதா அவனுக்கு வேலையே. இந்த பக்கம் இவ டீச்சர் வேலை போகணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவ ஒரு கனவு இருக்குது. சோ டீச்சர் மாதிரி வெறும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு கிளாஸ் எல்லாம் எப்படி பசங்கிட்ட பேசணும் வைக்கணும் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு பிடிக்கும் போல டீச்சர் வேலை. இந்த பக்கம் பார்த்தா இந்த கேசட் எல்லாம் பழைய காலம், நீங்க சிடிக்கு மாறுங்க அப்படின்னு சிடி பிளேயர் இதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போல. ஏற்கனவே கடை இருக்குது, இதுல இதை வாங்கணுமான்னு அப்பா யோசிக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லா கேசட்டுகளையும் வித்தா கூட ஏதாவது காசு பார்க்க முடியுமான்னு தெரியல. வீட்டுல உட்காந்து அதை பத்தியே டிஸ்கஷன். மொத்தத்தை இழந்துரும் போலயே, இருக்கிற எல்லாத்தையும் வித்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போலயே. என்னவோ சீடியோ கழுத நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேதுன்னு புலம்பிட்டு இருக்காரு அப்பா. அந்த பக்கம் கல்யாணம் பண்ண ஒரு மாதிரி கோவமா இருக்குது. ஆமா வாஸ்தவம் தானே, வந்து கூட்டு போறேன்னு சொன்னவன் இன்னும் கூப்பிட வரல. இரடான்னு பார்த்தா பயபுள்ள டேட்டா மறந்து போய் தெரியுது. ஓடுறா அப்படின்னு விரட்டி விட பிக்கப் பண்றதுக்கு வந்திருக்கான் போல. இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் வைடின்னு சொன்னாலும் அவர் எங்க வரப்போறாருன்னு இவ எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தா கதவை தட்டுற சத்தம். மாப்பிள்ளையே வந்திருக்கா. மாப்பிள்ளை வந்ததை பார்த்தது இவ கொஞ்சம் சந்தோஷப்படுறா. சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இல்ல பசிக்கல சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்றான் நம்ம மாப்பிள்ள. அப்புறம் அங்க இருந்து அவளை கூட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. போற வழியில வண்டி நகர மாட்டேங்குது. அந்த வேகத்தடைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை தாண்டி வர்றதுக்கு வெயிட் அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இவன் இன்னும் அதெல்லாம் வெறுப்பாயிட்டு இருக்கான், ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கான். வர வழியில செருப்பு ஏதோ வந்து விழுந்து கிடந்துரும். அதை இவன் போய் எடுத்துட்டு வந்து போட்டுக்கன்னு கொடுக்கறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு ஊட்டிக்கிட்டே போய் வானு கூப்பிடுவான். உடனே அவளை ஓடியாருவா. பசிக்குது சாப்பிட்டு போலான்னு சாப்பிட சொல்ல, வீட்டுல சாப்பிட்டதா சொன்னீங்க, அது சும்மா சொன்னேங்கிறான். அப்புறம் 2 பேரும் ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க செய்யறாங்க. ரொம்ப கனவுகளோட தான் கட்டிக்கிட்ட புருஷன் மேல சாஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அவன் வேண்டா வெறுப்பாதான் இருக்கிறான். இன்னும் இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது அவ கைய போடுவா. ஐயோ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்க, சார் இன்னும் தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியில போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்குள்ள பயபுள்ள வேலை பாக்குறாப்புல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டான். இவளும் கொஞ்ச நேரம் காத்திருந்து இவன் வரவே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அமைதியா தூங்குறா. அடுத்த நாள் காலையில சமையல் கட்டுல எல்லா பொருளையும் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அத்தகாரி எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அத்தகாரி போடுற மாத்திரை ஒண்ணு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருச்சான். அதை போய் தூக்கி போட்டே அப்படின்னு சத்தம் போடும்போது அது எக்ஸ்பைரி ஆனதுன்னு சொல்லுவா. ஏன் எக்ஸ்பைரினா எங்களுக்கு தெரியாதாக்குன்னு அதுக்கும் சண்டை போடுறாங்க. அந்த எக்ஸ்பைரி ஆனதை தான் சாப்பிடணும்னா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு மொத்தத்தையும் கொண்டு வந்து எக்ஸ்பைரி ஆன மாத்திரையில மொத்தமா வச்சுட்டு கோவமா கிளம்புறாவ. ஏன்னா பையன் கோஆபரேட் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியுது. இவன் வேற நான் வெளியில கிளம்பணும் ட்ரெஸ் ரெடி பண்ணு அப்படின்னு சத்தம் போட்டு இவன் குளிக்கிறதுக்கு போயிட்டான். இவன் தனக்கு பிடிச்ச பாட்டை போடுவா, இளையராஜா பாட்டு. அவனுக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் பிடிக்கும் போல. அவன் குளிச்சிட்டு இருக்கும் போதே ஓடியாந்து பாட்டை மாத்துவான். மறுபடியும் இவளுக்கு கேப் கிடைக்கும் போது இவன் மாத்துவா. மறுபடியும் அவனுக்கு கேப் கிடைக்கும் போது அவன் மாத்துவான். மறுபடியும் இவளுக்கு கிடைக்கும் போது இவன் மாத்துவா. இப்படியே மாத்தி மாத்தி பாட்டை போட்டுட்டு இருக்கிறதுலயே 2 பேருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கிறது நல்லா தெரியுது. இவங்க வழி இல்லாம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தான் டிகிரியில பாஸ் பண்ணதா சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறான். பரவாயில்ல நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, என் புள்ளதான் 10ஆம் கிளாஸே பாஸ் ஆகலையேன்னு இவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அப்புறம் ஹீரோ வருவான். ஹீரோவை அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் ஹீரோவோட பொண்டாட்டி அவதான் புது வரவில்ல, அவளையும் அறிமுகப்படுத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ நக்கல் பண்ணி பேசுறாப்ல தெரியல. கூடவே இவனுக்கு நிச்சயத்தை வேற வைக்கிறாங்களாம். கண்டிப்பா வரணும், இவன் கடைசி நிமிஷத்துல வரமாட்டேன்னுவா, நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் கூட்டு வரணும்னு அடம்பிடிச்சு சொல்லிட்டு போறாரு புது பொண்ணு கிட்ட. புது பொண்ணு அதே மாதிரி நிச்சயத்துக்கு தான் புருஷனை கூட்டிட்டு அங்க வந்திருக்குது. கீழே ஆடிக்கிட்டு இருப்பா, மேல பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க, சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பாக்குறீடான்னு போட்டோ எல்லாம் காட்டுறான். பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்குது போல தெரியுது, நமக்கு காட்டல. டேய் சூப்பர் பொண்ணுடா, ஜமையா இருக்கடா, இப்படி எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் ஒரு மாதிரி வெறுப்பாடுறான். நீங்க மட்டும் ஒல்லியா கட்டுவீங்க, நான் மட்டும் குண்டா கட்டணுமா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்னு கோவப்படுறான். பசங்க தான் பிடிச்சி அமைதிப்படுத்திட்டு பொறுமையாருன்னுவாங்க. என்னடா பொறுமையா கிடக்குது, அவ கூட படுக்கிறது எருவு மாடு மேல படுக்கிறாப்ல இருக்குடான்னு ஏதோ சொல்லிட்டு திரும்பவும் பாருங்க, பின்னாடி அந்த எருவு மாடு இருக்குது. ஐ மீன் அவனோட பொண்டாட்டி. போலிர்னு ஒரு அரவிடும். பதிலுக்கு இவனும் அந்த நொடி போலி
உயிர்னு அறவுறான். அவ்வளவுதாங்க, பிரச்சனை பெருசா வெடிச்சிருச்சு. விறுவிறு நீங்க வந்தவ பொட்டி பிடிக்கி எடுத்துட்டு கிளம்புறா. வேணான்னு குடும்பமே கால்ல விழுத குறைய கெஞ்சம் எல்லாத்தையும் தாண்டி கிளம்பிட்டா. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குதிரையில ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் அப்பதான் இவ வீட்டை காலி பண்ணிட்டு ஓடியாரா. என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம ஹீரோவுக்கு. வீட்டுக்கு வந்து ஒரே அழுக. இவளோட ரூம தம்பிக்கு கொடுத்தாங்க போல. தம்பியோட பொருள் எல்லாம் விட்டு வீசி அடிக்கிறா. இனிமே நான் தான் இங்கதான் இருப்பேன் அப்படி இப்படின்னு. அம்மா பதறாங்க. அம்மா எல்லாம் அந்த காலம் என்னடி சொல்ற, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க நடந்ததெல்லாம் சொன்னதும் அவங்களுக்கு வருத்தம் தான். பட் சண்டை போட்டுட்டு வரக்கூடிய ரேஞ்சுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா என்ன திட்டா அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பாக்குறா. ஆனாலும் இவ கேட்கறதுக்கு தயாராக இல்ல. எல்லாரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. இந்த பக்கம் யூத் கிளப்புக்கு வந்தா யூத் கிளப்ல இருக்கிற யாருமே நம்ம ஹீரோ கிட்ட சரியா பேசல. தலைவரும் சரியா பேச மாட்டேங்கிறார். இனிமே இங்க வராதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவன் சரக்கடிச்சிட்டு பொண்டாட்டியை பற்றி தப்பா பேசி பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கி பதிலுக்கு இவனும் அடி கொடுத்துன்னு என்னென்னமோ ஆயிப்போச்சு. நம்ம ஹீரோ கொஞ்சம் அந்த பக்கத்து வீட்டு பையனை பார்த்து பொறாமப்படுவது உண்டு. அவன் ஒன்னும் எதுவும் பண்ணாப்புல தெரியல. இருந்தாலும் அவன் உள்ள வரும்போதெல்லாம் இவனுக்கு கோவம் வரும். அவனையே அடிக்கிறதுக்கு பாய்வான். நீ உன் பொண்டாட்டி நீ கட்டிக்க போற பொண்ணு ஒல்லியா இருக்கிறத போட்டோல காமிச்சல, அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்றாப்ல இவன் பேசிட்டு அடிக்க போக நீ இனிமே வராத போன ஊர் தலைவர் வெட்டி விட்டார். யூத் தலைவர் வெட்டி விட்டார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு வக்கீலம்மா தமிழோ ஹிந்தியோ பேச வரல, இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்குது. நல்லபடியா விவகாரத்தை வாங்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்குது. அம்மாவோ சமாதானம் பண்ணி வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது விவகாரத்து வக்கீலுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல பாவம். அப்புறம் ஃப்ரெண்டு துணிக்கடை வச்சிருக்கான்ல, அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பான். துணிக்கடைக்காரன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா அது கல்யாணம் வரைக்கும் கூடி வருமா என்னன்னு தெரியல. உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்கிற, துணிக்கடை வச்சிருக்கிற அப்படி எப்படி நம்ம பைய அவனையும் பார்த்து பராமப்பட்டு பேச, இவ்வாறு துணிக்கடை தான் வேண்டாம் வெறுப்பாதான் நடத்திட்டு இருக்கிறேன், வேற வழி இல்லையே நடத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பொம்பளைகளும் வந்து இன்னர்ஸ்ல அதை கூட இதை கூட கேட்கும் போது கூனி குறுகி போயிருக்கிறேன். என் வழி எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டு விட்டாரு ஃப்ரெண்டு. இவனுக்கு என்ன பண்ணணும் தெரியாம அழுக. தான் பெரிய ஆகணும், 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும்னு ஒரு நல்ல எண்ணம் வருது. ஒரு டுட்டோரியல் சென்டருக்கு போய் இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதணும்னு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு வரேன். வீடே பார்த்தா ஒரு மாதிரி வெறுமையா இருக்குது. டைம் டேபிள் எல்லாம் போட்டு இனிமே எக்ஸாமுக்கு படிக்கணும்னு இங்கிலீஷ்ல தான் போட்டுக்கிச்சு. இவனுக்கு இங்கிலீஷ் தான் இவனுக்கு வரவும் செய்யாது. சோ டைம் டேபிள் எல்லாம் போட்டி ஒட்டி படிச்சிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் அவ காலேஜ் லைப்ரரி அப்படி இப்படின்னு அலையறா. இந்த பக்கம் இவன் டுட்டோரியல் கிளாஸ் கேசட் கடைன்னு அலையறான். இங்க மார்க்கெட் பக்கம் புதுசா ஒரு ரெக்கார்டிங் கடை போட்டிருக்கிறதா விளம்பரத்தை பார்த்துட்டு ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு ஒரு கடை ரெக்கார்டு கடை நாம வச்சிருக்கிறோம், அவன்டா நமக்கு போட்டியா வந்தது அப்படின்னு வந்து விசாரிச்சா இன்னைக்கு ஓபனிங் செராமனி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களாம். அலங்காரம் எல்லாம் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, கடை மூடி கிடக்குது. யாருங்க ஓனர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஓனர் வேற யாரும் இல்ல, அந்த பக்கத்து வீட்டு பையன் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டார்ல, அந்த பக்கத்து வீட்டு பையன் தான் இப்போ போட்டிக்கு கடை போட்டிருக்கான். அதுவும் சிடி கடை போட்டிருக்கான். டெக்னாலஜி மாறினதும் அவன் அடாப்ட் ஆயிட்டான் போல. உடனே வீட்டுல கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. பொறாமல ஏப்பா பண்ற வைக்கிறேன்னு. பொறாமல எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நாங்க வளர வேணாமா அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டு பையன் கேட்பான். ஆனா உனானா அந்த பையனை அடிக்கிறதுக்கு நம்ம பையன் பாஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நடுவுல அம்மா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாரும் கேக்கு சாப்பிடுங்கன்னு கேக்க கொண்டு வந்து கொடுக்க எல்லா பேரும் கேக்க வாங்கிட்டு கேக்க தின்னுக்கிட்டே சரிடா டே உங்க அம்மா காக்கடா. இவங்க ஊர்ல ஒரு போட்டி நடக்குமா, பொண்டாட்டிகளை புருஷங்க தூக்கிட்டு பல தடைகளை தாண்டி ஜெயிச்சு காட்டணும். அந்த மாதிரி போட்டியில நீ ஜெயிச்சேன்னா என் கடை வந்துடா, 5 பைசா நீ கொடுக்க வேண்டாம், என் கடையவே உன்ட்ட ஒப்படைச்சிடறேன், முடியுமா உன்னால அப்படின்னு சவால் விட வீட்டுல இருக்கிற ஆட்கள் சவாலுக்கு தயாரிட்டாங்க. நம்ம பையன் சொல்ல, ஏன்னா அவ்வளவு குண்டா இருக்கிற பொண்டாட்டியை தூக்கிட்டு போறது எப்படின்னு அவன் யோசிக்கிறானோ என்னவோ தெரியல. இதுக்கடையில அம்மா திடீர்னு மயங்கி விழுகிறாங்க. என்னடா மயங்கி விழுகிறாங்களே இவங்க ஓடியாந்து பார்த்தா ஏதோ லெட்டர் வந்திருக்குது. அதை படிச்ச பிறகு மயங்கிட்டாங்க. லெட்டர்ல என்ன வந்திருக்குது, விவாகரத்து வேணும்னு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க போல. அதான் மிரண்டு போய் குடும்பமே பாக்குது. அடுத்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க மொத்த கூட்டமும். அங்க பார்த்தா பொண்ணோட குடும்பம் மாப்பிள்ள குடும்பத்தை பார்த்ததும் சண்டைக்கெல்லாம் போல கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன சின்னஞ்சிருச்சுக ஒன்னா வள மாட்டேங்குதே அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அந்தம்மா எனக்கும் உடம்பு சரியில்லை, இவங்களால தான் எல்லாம் அப்படின்னு அந்த அம்மாவும் அழுக ஆரம்பிக்குது. சம்பந்தியும் அழுக இருந்துட்டு இருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜட்ஜையா முன்னாடி கோர்ட்டு வாதத்துக்கு வருது. இந்த மாதிரி விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க, பொது இடத்துல வந்து திட்டி இருக்கான் அப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட். பதிலுக்கு நம்ம ஹீரோ அவளும் தான் அடிச்சா அப்படின்னு சொல்ல, நீ திட்டினால தான் அடிச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு, நீ அடிச்சனால திருப்பி அடிச்சேன்னு இவன் புடிச்சுதானமா கல்யாணம் பண்ண, ஒன்னும் கட்டாய கல்யாணம் இல்லையே நீதிபதி கேட்க, நான் புடிச்சுதான் கல்யாணம் பண்ணதா அந்த பொண்ணு ஓப்பனா சொல்லும். அவனை லவ் பண்ண பார்த்ததும் பிடிச்சிக்கிச்சு, விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன்னு அந்த பொண்ணு சொல்லும். இவனுக்கு அது ஷாக்கிங்கா இருக்கும். நீ எதுக்குடா கல்யாணம் பண்ணு கேட்டா வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க, டீச்சர் வேலையெல்லாம் போவா சம்பாதிப்பா காசு கிடைக்கும்னு சொல்லி அப்பா கட்டாயப்படுத்தி கட்டி வச்சாரு, மித்தபடி எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறான் புருஷன். சரி மீச்சுவலா இப்ப 2 பேருமே விவாகரத்து வேணும்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இவ ஆமாங்கிறா, அவனும் ஆமா மீச்சுவலாவே நாங்க பிரிஞ்சு போறோம்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா குடும்பம் பின்னாடி இருந்துகிட்டு அதெல்லாம் முடியாது, எங்க புருஷங்க எல்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க மிதிச்சிருக்காங்க திட்டி இருக்காங்க, அதையெல்லாம் தாண்டி நாங்க எல்லாம் வாழலையா வைக்கலையான்னு ஒரே படுத்து விவாகரத்து கொடுக்க வேணான்னு. ஐயா என்ன சொல்லிட்டாப்ல, பாருங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம், 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல தான் வாழணும், 6 மாசத்துக்கு பிறகும் இதே முடிவுல தீர்க்கமா இருந்தீங்கன்னா விவாகரத்து கொடுத்துடலாம்.
வந்துடலாம், இடத்த காலி பண்ணுங்க எல்லாரையும் நீதிபதி வெட்டி விட்டார். ஆனா போற வழியில குடும்பம் விடாத அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சி கெதறி தயவுசெய்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவ இவர் தானே என்ன ஃபர்ஸ்ட் திட்டினாரு, சாரி சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம பையில கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு வேண்டா வரப்பா சாரின்னுவா. பட் எனிவே சாரி கேட்டானேன்னு இவளும் ஜரினி இவங்க கூடயே கிளம்பி வந்துடுறா. அப்படி வர வழியில தான் புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போற அந்த போட்டியை பத்தி நிறைய நோட்டீஸ் என்வலப் எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஆணு இதுல அவனுக்கு வித்தியாசம் தெரியல போல. இன்னி எப்ப போடணும், ஓயன் ஆண் எப்ப போடணுங்கிறதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருக்கா. உன் படிக்கிற திமிரு இங்க காட்டாத அப்படின்ட்டான். எக்கட கெட்டு பொண்ணு 6 மாசம் நான் இங்க இருந்து அப்புறம் போயிடுவேன், அப்புறம் ஓம்பாடுன்னு சொல்லிட்டா. அப்புறம் பைபிள்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு போறான். போய் உட்காந்தா ஒண்ணு கூட அவனுக்கு சரிப்பட்டு வரல. சும்மாவே உட்கார்ந்து என்ன பண்ணலான்னு பரீட்சை இங்கிலீஷ் பரீட்சை. ஆனா அவன் எழுதுறது ஹிந்தியில. என்ன எழுதுறான், நான் இந்த எக்ஸாம் விட்டு ஃபெயில் ஆயிட்டேன்னா என் வாழ்க்கையே போயிடும், என் பொண்டாட்டி வாழ்க்கை போயிடும், என் குடும்ப வாழ்க்கை போயிடும், நான் செத்து போயிடுவேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ எழுதி வச்சுட்டு என்ன பாஸ் பண்ணி போட்டுருக்கேன் அப்படின்னு போட்டுட்டு எழுதி வச்சுட்டு பேப்பரை கொடுத்துட்டு சீக்கிரமே கிளம்பி வந்துட்டான். ஒழுங்கா எழுதலையேன்னு கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கிறான். வீட்டுக்கு வந்தா மருமக நம்ம ஹீரோயின் ஏதோ காய்கறிலேயே புதுசா ஏதோ சமைச்சிருக்கானா, நல்லா இருக்கும் வா தம்பின்னு கூப்பிடுறாங்க. அவனும் சரின்னு போய் உட்காருவான். குடும்பமே அவ குடுக்கறத சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்குது. ஆனா அவன் மட்டும் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்க சண்டை போட்டு கிளம்பி வந்துடுறான் ரூமுக்கு. ஒரு 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல நடிக்க கூடாதா, எல்லாரும் பாருங்க வருத்தப்படுறாங்க, இல்லன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேச, எதை நீ சமைச்சு போற அந்த காய்கறி அவ டயட்டுக்காக ஏதோ சமைச்சு சாப்பிடுறா. ஆனா டேஸ்டே இல்லது போல. ஆனாலும் நல்லா இருக்குன்னு இவங்க சாப்பிடுறாங்களாம். அவங்க உண்மையான முகத்தை நான் காட்டுறேன் வா அப்படின்னு கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சா கிச்சன்ல ரகசியமா அவங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நிஜம், நீ நினைக்கிறது நிஜம் இல்ல, எல்லாம் போய் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு போறான். இருக்கிற எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு போறான். அதே சமயம் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, கூட ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. என்னன்னு கேட்டா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா சூசைட் பண்ணிப்பேன்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்ததும் ஐயோ அவன் தெரியாதனமா சொல்றான், அப்படியெல்லாம் என் பையன் போக மாட்டான், ஒரு கொசுவை கூட கொல்ல மாட்டான், தன்னைத்தானா கொண்டு போனா, நீங்க வாங்க அப்படின்னு போலீஸையும் அந்த வாத்தியாரையும் ஏதோ பேசி சமாளிச்சு அப்பா அமிச்சிட்டாரு. இவன் ஒரு படிக்கட்டுக்கு பக்கத்துல உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தா, அந்த பக்கம் அந்த பொண்ணு உட்காந்து வாழ்க்கை எப்படி ஆயி போச்சேன்னு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. யாரா நம்மளோட அதிகமா அழுகுறதுன்னு வெட்டி பார்த்தா பொண்டாட்டி பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். ஆறுதலா கை வைக்கல நினைச்சா கூட மனசு வரல, கை வைக்கல. 2 பேரும் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்புறம் திரும்ப நடந்து வர வழியில உனக்கு பிடிச்சாப்ல ஒரு நல்ல பையன் கிடைப்பான், வாழ்த்துக்கள்னு சொல்றான் இவன். உனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு வாழ்த்துறா அவ. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இதுல ரதி மாதிரி பொண்ணு கேக்குறேன், எனக்கெல்லாம் எங்க பொண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு இவன் புலம்ப, ஆமா எனக்கு மட்டும் மாப்பிள்ளைங்க வரிசையா கியூல நிக்கிறாங்களாக்கும் அப்படின்னு அவளும் சொல்லுவா. சோ 2 பேருமே யதார்த்தத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆசை எவ்வளவு வேணா இருக்கலாம், அதுக்கேத்தாப்புல சரக்கும் இருக்கணும்ல. என்ன கதை அருமையா போயிட்டு இருக்குதா, தப்பா நினைச்சுக்காதீங்க. மீதி கதைய நீங்க யூடியூப்ல போய் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த படத்தோட பேரு ஸ்பேஸ் விட்டு MR ஸ்பேஸ் தமிழன் TAMILAN அப்படின்னு யூடியூப் சர்ச்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதே படத்தை யூடியூப்ல உங்களால கண்டுபிடிக்க முடியும். கிளிக் பண்ணீங்கன்னா மீதி கதைய கிளைமேக்ஸ் உட்பட அழகா கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான இதே மாதிரி படங்கள் யூடியூப்ல நம்ம சேனல்ல கொட்டி கிடக்குது. 1 2 6 சேனல் நாம வச்சிருக்கிறோம். எல்லா சேனலையுமே நான் யூடியூப்ல எந்த ஒரு சேனலோட நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லயும் மித்த சேனலோட லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் இன்னும் சேர்த்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா உங்களால மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா நீங்க படங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு வீடியோஸ் கொட்டி கிடக்குது. மறந்துட வேண்டாம். எப்படி இதே படத்தை யூடியூப்ல பிடிக்கணும்னு ஒன்ஸ் மோர் சொல்றேன். யூடியூப் ஆப் ஓபன் பண்ணி யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல இந்த படத்தோட பேரு அப்புறம் மிஸ்டர் தமிழன் MR ஸ்பேஸ் TAMILAN மிஸ்டர் தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச்ல முதல் 2 ஆப்ஷன்லயே நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த படத்தோட லிங்க் வந்துரும். கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கூடவே நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.